அட கடவுளே! இப்படியா? சோழன் வந்து சீக்கிரமாவே நிலாகிட்ட சிக்குவாரு. அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு நெனச்சோம். ஆனா, இவ்வளோ சீக்கிரமா வந்து நிலா வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கவே இல்லங்க. இப்ப சோழன கூப்பிட்டு அவங்க வந்து வெளியில போறாங்க. அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சோழன்ட்ட வந்து சண்டை போட்டுட்டு, "நீ எல்லாமே என்ன சீட்டிங் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்றதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட்டு ப்ரமோ கூட பார்த்துருந்தோம். சரியா? இப்ப வந்து வீட்ல வந்து அவங்க இருப்பாங்களா? இல்ல வீட்ட விட்டு வெளிய போயிருவாங்களா? அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் நம்மகிட்ட நிக்குது. பல்லவன் இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். வீட்ல இருந்தா தான் வந்து கதையே சூப்பரா இருக்கும். அவங்க அங்க போய் தங்கியிருந்தாங்க அப்படின்னா, கதை நல்லா இருக்காது. ஹாஸ்டல் போனாங்க அப்படின்னா, கதை நல்லா இருக்காது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலா வந்து இங்கேயே இருக்கணும். சோழன்ட்ட சண்டை போட்டுட்டு, "நீ எனக்கு வேணாம்" அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாலுமே, முடிவு பண்ணிட்டு சோழன்ட்ட சொல்லியிருந்தாலுமே வந்துட்டு, அவங்க இங்கேயே இருந்தாங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். அவங்க வந்து மறுபடியும் ஹாஸ்டல் போறதுக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கார்ல வர்றப்ப அவங்க பாஸ் கூட வந்து சொல்லிட்டு இருந்தார், "நெறைய விஷயங்கள், நெறைய ரூம்ஸ் நல்ல இடத்துல கிடைக்குது. நான் கூட பார்த்து தரேன் உங்களுக்கு" அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வச்சு அந்த போலீஸ் வந்து சொன்னது வந்து நிலாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஆதார் கார்டு இல்லாமல் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம். சோழன்ட்ட இருந்தும் ஏன் அவர் வந்து நம்மள்ட்ட சொல்லாமல் நமக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் நம்மளுமே அதை ஃபீல் பண்ணோம் தான். அது ஃபன்னாக போச்சு அந்த டைமில். இப்போ வந்து சீரியஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற